ஸோ டிவிடெண்ட் அப்படின்ற ஒரே விஷயத்தை வந்து we will discuss in 4 different areas. எத்தனை டிஃபரெண்ட் ஏரியாஸ்ல 4 different areas or 4 different subjectsல will study. First, accountsல what we will study, if you are paying dividend how you will account, அதோட முடிஞ்சிடும் சரியா. then in company lawல if you are paying dividend what are all the procedural aspects you have to follow, clear. And then income tax. So income taxல if you are paying dividend then what is the tax implication for that, அதுக்கு தான் வந்து income from other sources there is some section called section 2 subsection 22 clause E, அதெல்லாம் income tax படிச்சிருந்தா ஞாபகம் இருக்கும். Even then don't worry, it is not tell you in syllabus as of now. group 1ல அது கிடையாது. then அதே மாதிரி financial management point of viewல whether should I pay dividend, புரியுதா. if I pay what are the procedure I have to followன்றது company law. whether should I pay dividend first of all, ஏன்னா see two option, think basically if I am paying the dividend ஓகேவா அது என்ன ஆகும், கம்பெனியோட கஜானால இருந்து போயிடும், கிளியர். rather than paying dividend, rather than paying dividend, if I invest in some other project னு வச்சுக்கோங்களேன், then which in turn what will happen, again I will generate more profit. so கொஞ்ச நாள் கழிச்சு I can give more dividend to them, யாருக்கு, shareholders, clear. so இந்த டெசிஷனை we will take. so இது எப்படி எடுக்கணும், அதுதான் வந்து there is a model called வால்டர் மாடல், கார்டன் மாடல் அப்படின்னு இருக்கு, that we will study tonight. got overall clarity, புரிஞ்சுதா. சிவனேஷ் இருக்கீங்களா? சார் இல்ல சார், நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூ இருந்தது, கொஞ்சம் ஓவர்வியூ மேக் சொல்றீங்களா? ஃபைன், சாரி. தென் ஓகே, இப்போ நான் பேசிக்கான சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறேன், ஜஸ்ட் டெல் மீ யுவர் ஆன்சர்ஸ், தென் வி வில் சி வாட் லா இஸ் சேயிங், சரியா. when dividend can be paid, இந்த வருஷம் எனக்கு வந்து லாஸ் ஆகி, திஸ் இயர் ஐ ஹவ் இன்கர்ட் லாஸ், சரியா. ஸோ ஒரு விஷயம் என்னதுன்னா டிவிடெண்ட் கேன் பி given அவுட் ஆஃப் ப்ராஃபிட், ஓகேவா. ஓகே ஃபைன், ப்ராஃபிட் ரிசர்வ். ஸோ ப்ராஃபிட் அதாவது இந்த வருஷத்து ப்ராஃபிட் நான் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன், எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன், ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன், அங்கிருந்து டிவிடெண்ட் கொடுக்கும். அதனால தான் இட் இஸ் கால்ட் வாட், இட் இஸ் கால்ட் அப்ராப்ரியேஷன். அக்கௌண்ட்ஸ்ல போட்டு ஞாபகம் இருக்கா. ஸோ பேயிங் dividend is an appropriation, not an expense or not an charge on P&L. So P&L எல்லாம் வந்த ப்ராஃபிட் போக அதை ஃபர்ஸ்ட் will transfer it to reserve, அங்க இருந்தா will give what, dividend, ஓகேவா. now my question is, இந்த வருஷம் I have incurred loss, whether the company will be able to pay dividend or not. No, they can't. No. யாரெல்லாம் எஸ், யாரெல்லாம் quick. No sir. No. okay மேடம். அவங்க நெட்வொர்க் இஷ்யூ போல இருக்கீங்களா? கஷ்டமான கேட்கல. வெரி குட், 3 பேருமே நோ சொல்லிருக்கீங்க. அப்பனா ஆன்சர் கரெக்டா தப்பா? கரெக்ட்டா. ஓகே தப்பு சார் ஆன்சர். ஏன்னா ப்ரொவைடட் நம்ம வந்து என்ன படிக்கிறோம், we are studying law, ஓகேவா. ஸோ அதனால ப்ரொவைடட்ன்ற வார்த்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்போ அதுக்கு முன்னாடி டிவிடெண்ட் பேஜ் நம்பர் என்னது எடுத்து வச்சிருந்தேன். டிவிடெண்ட் பேஜ் நம்பர் என்னது சிவனிஷ்? 14 தானே டிவிடெண்ட், இல்ல 12? பேஜ் நம்பர் சொல்லுங்க யாராச்சும். 14 கிடையாது சார். பேஜ் நம்பர் என்னது? 613 நினைக்கிறேன். இல்ல so listen, let's start, okay. so first I will give you overview என்னென்னலாம் படிக்க போறோம் அப்படின்னா, first thing first, ஓகேவா. I will give you brief overview, just keep this in mind, and இதுதான் இந்த சாப்டருக்கான பேஸ், சரியா. ஃபர்ஸ்ட் in this chapter we are going to study distribution of profit, அதுக்கு இன்னொரு பேரு டிவிடெண்ட், சரியா. டிவிடெண்ட்னு சொன்னாலும் ஒண்ணுதான், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட்னு சொன்னாலும் ஒண்ணு, கிளியர். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, டிவிடெண்ட் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, மீனிங் லா பாயிண்ட் ஆஃப் வியூல
டிவிடெண்ட் கொடுக்கலாமா கொடுக்க கூடாது, வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் யூ ஹேவ் டு சாட்டிஸ்ஃபை இஃப் யூ ஆர் கிவிங் த டிவிடெண்ட். சரியா? எப்போ கொடுக்கணும், ஒன்ஸ் நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா எப்பத்திக்குள்ளார கொடுக்கணும். கிளியர்? நாலாவது, இஃப் சப்போஸ் கொடுக்கலன்னா வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ். அஃப்கோர்ஸ் பனிஷ்மெண்ட். இஃப் சப்போஸ் வந்து டிவிடெண்ட் நீங்க கொடுக்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரஷீதுக்கு வந்து நீங்க டிவிடெண்ட் பே பண்றீங்க, ஆனா ரஷீதோட அக்கௌண்ட்ல வந்து நீங்க பே பண்ற டிவிடெண்ட் போகவே இல்லை, மறுபடியும் உங்ககிட்டயே வந்துருச்சு, தட் இஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு, தட் இஸ் கம்பெனிக்கே வந்துருச்சு, கம்பெனி இஸ் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் த டிவிடெண்ட் ஹோல்டர். கிளியரா? ஸோ இன் தட் கேஸ் வாட் யூ வில் டூ, இதுதான் பேசிக்கான விஷயங்களை we are going to discuss. பக்கா? I will repeat what are all the things we are going to discuss. Overview என்னன்னா, first what is meant by dividend, distribution of profit. சரியா? அதுக்கப்புறம் டிவிடெண்ட் வந்து எப்போ கொடுக்கலாமா கூடாதா, அப்படி இருந்து கொடுக்குறோம் அப்படின்னா வெதர் இந்த வருஷம் ப்ராஃபிட்ல இருந்து மட்டும்தான் கொடுக்கணுமா, இல்ல இந்த வருஷம் லாஸ் இருந்தாலும் கொடுக்கலாமா, அப்படி கொடுக்கலாம்னா எவ்வளவு கொடுக்கலாம். கிளியர்? அண்ட் இஃப் ஐ எம் கிவிங் ஹவு மச் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஐ கேன் கிவ் அஸ் அ டிவிடெண்ட், இந்த வருஷம் டிவிடெண்ட் கொடுக்கணும்னா மேக்ஸிமம் எவ்வளவு பர்சன்டேஜ் நான் டிவிடெண்ட் கொடுக்கலாம். கிளியர்? அதுக்கப்புறம் டிவிடெண்ட் எதுல இருந்து தான் கொடுக்கணும், ரிசர்வ்ல இருந்து தான் கொடுக்கணும். ரிசர்வ் எதுல இருந்து தான் கொடுக்கணும், டிவிடெண்ட் ரிசர்வ்ல இருந்து தான் கொடுக்கணும். அதுவும் சாதா ரிசர்வ் கிடையாது, ஃப்ரீ ரிசர்வ். என்ன ரிசர்வ்? ஃப்ரீ ரிசர்வ். பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட், அந்த மாதிரி ரிசர்வ், ஃப்ரீ ரிசர்வ். சரியா? ஸோ ஃப்ரீ ரிசர்வ்க்கும் ஃப்ரீ ரிசர்வ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. கிளியர்? ஸோ ஐ வில் சம் அப். என்னென்னலாம் பார்த்தோம்? யூ கேன் கிவ் த டிவிடெண்ட். சரியா? ப்ராஃபிட் இருந்தால் தான் கொடுக்கணுமா, இல்லை ப்ராஃபிட் இல்லைனாலும் கொடுக்கலாமா அப்படின்ற விஷயத்த we will discuss. டிவிடெண்ட் எதுல இருந்து மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னா ரிசர்வ்ல இருந்தா கொடுக்கணும். அதுவும் என்ன ரிசர்வ்? ஃப்ரீ ரிசர்வ்ல இருந்து மட்டும் தான் கொடுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீ ரிசர்வ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தென் only we will be able to understand dividend even more better. Clear? With this understanding, let's begin. ஸோ இங்க என்னென்ன ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் we are covering அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனிஸ் ஆக்ட். ஆப்வியஸ்லி கம்பெனிஸ் ஆக்ட் தான் நம்ம கேட்கணும். அது இல்லாம there is something called companies declaration of dividend of payment rules இருக்கு, அதை we have to follow. Then IEPF. IEPFனா Investor Education Protection Fund. என்ன ஃபண்ட்? Investors Education Protection Fund. சரியா? ஸோ இந்த இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் எப்போ வந்து when it will come into picture அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரஷீத் வந்து வரவே இல்லை. எதுக்கு வரவே இல்லை? டிவிடெண்ட் வந்து ரஷீதுக்கு போட்டுட்டோம், ஆனா வந்து ரஷீதோட பேங்க் அக்கௌண்ட் வந்து சரியில்லை, ஸோ அதனால நம்ம மறுபடியும் திரும்பி வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ரஷீத் வந்து ரிலையன்ஸ் கம்பெனில ஷேர் வாங்கியிருக்காரு, ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஹேட் டிக்ளேர்ட் தி டிவிடெண்ட். சரியா? ஆனா ரஷீதோட அக்கௌண்ட்டுக்கு போய் சேரல டியூ டு எனி அதர் ரீசன். இப்போ ரஷீத் வந்து கேன் கம் அண்ட் கலெக்ட் அட் எனி டைம், பட் தேர் இஸ் சம் பீரியட், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவாங்க. அந்த என்ன டியூரேஷன் அதெல்லாம் லெட் அஸ் நாட் டிஸ்கஸ் நவ். கம்பெனி வந்து வெயிட் பண்ணுவாங்க, அவங்க கிட்டே வச்சிருப்பாங்க ரஷீது கொடுக்கணும்ட்டு. ரொம்ப நாளா ரஷீத் வரலாம். எத்தனை நாளா? ரொம்ப நாளா. கிளியரா? ரொம்ப நாளா ரஷீத் வரலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு ஃபண்ட் இருக்கு. என்ன ஃபண்டு? IEPF, இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு, தட் இஸ் கவர்மெண்டோட ஃபண்டு. அதுல வந்து என்ன பண்றாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. கிளியர்? டவுட் இருக்கா இது வரைக்கும்? அதுக்கப்புறம் செபியோட LODR ரெகுலேஷன். லிஸ்டட் கம்பெனி அப்படின்னா தென் ஆப்வியஸ்லி LODR ரெகுலேஷன் வில் பி அப்ளிகபிள். சரியா? அதே மாதிரி லாஸ்டா யார் வருவா? வராத ஒருத்தவங்க யார் இங்க? இன்னும் எக்ஸாக்ட்லி செக்ரட்டரியல் ஸ்டாண்டர்ட். ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்து என்னது? செக்ரட்டரி ஸ்டாண்டர்ட் 2. டிவிடெண்ட் வந்து என்னது? செக்ரட்டரி ஸ்டாண்டர்ட் 3. பக்கா? ஓகே. வித் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட், it is central, don't go into it. முதல்ல the term dividend na என்னது? something to be divided. dividend na என்னது? something to be divided. What something to be divided? Profit has to be divided. சரியா? Profit வந்து they will give. Who will give? Company will give it to the shareholders. எதுக்காக கொடுக்குறாங்க? Because shareholders வந்து நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. For that purpose they will give what? They will give dividend. Clear? புரியுதா? Now my question, sir, நீங்க தான் சொன்னீங்க டிவிடெண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்ப எதுக்கு சார் டிவிடெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்? ஐ மீன் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணணும். நான் டிபெஞ்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா? புரியுதா? ஸோ டிபெஞ்சர்ஸ்ல என்ன பே பண்ணணும்? கம்பெனி வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கும் என்ன பே பண்ணணும்? டிவிடெண்ட் பே பண்ணணும். இது ரெண்டுத்துக்கும் என்ன பேசிக் டிஃபரன்ஸ்? ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கம்பெனி பேயிங் இன்ட்ரெஸ்ட் டு த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கும் வாட் இஸ் அண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கம்பெனி பேயிங் டிவிடெண்ட் டு த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் ப்ரிஃபரன்ஸ் ஹோல்டர்ஸ்? ப்ரிஃபரன்ஸ் ஹோல்டர் பத்தி தனியாக எடுத்து வச்சிருங்க. That is easier. So ஒரு டிஃபரன்ஸ் என்னது இது ரெண்டுத்துக்கும்? குயிக்கா டிபெஞ்சர்ஸ் நீங்க ப்ராஃபிட் பண்ணாலும் லாஸ் பண்ணாலும் கம்பல்சரி பே பண்ணி ஆகணும். வெரி குட்.
வெரி குட். டிவிடெண்ட் வந்து அப்படி இல்ல. Dividend வந்து கம்பெனி வந்து டிசைட் பண்ணி இயர்லி ஒன்ஸ் கொடுக்கலாம், வெரி குட். தட்ஸ் இட். ஆர் இந்த வருஷம் கொடுக்காமல் கூட இருக்கலாம். தட்ஸ் இட். ஸோ இப்போ அடுத்தது இன்னொன்னு, யார் சொல்லி யார் அப்ரூவ் பண்ணுவா? யார் சொல்லி யார் அப்ரூவ் பண்ணுவான்னா, டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போர்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணும். யார் ப்ரப்போஸ் பண்ணும்? போர்டு வில் ப்ரப்போஸ் ஃபர்ஸ்ட். போர்டு வந்து இவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்கலாம், 10% கொடுக்கலாம், 15% டிவிடெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யார் அப்ரூவ் பண்ணணும்னா மெம்பர் ஷுட் அப்ரூவ். ஹூ ஷுட் அப்ரூவ்? மெம்பர் ஷுட் அப்ரூவ். மெம்பரா வந்து எடுத்துட்டு வந்து எனக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு கேட்க முடியாது. ஃபர்ஸ்ட் போர்டு தான் வந்து வில் ப்ரப்போஸ், மெம்பர் ஹேஸ் டு அக்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் 10% வந்து போர்டு வந்து டிக்ளேர் பண்றாங்க டிவிடெண்ட், ஓகேவா? அது யார் வந்து அப்ரூவ் பண்ணணும்? மெம்பர் வந்து அப்ரூவ் பண்ணணும். இல்ல 10% கிடையாது, 15% எனக்கு வேணும் அப்படின்னு மெம்பரால சொல்ல முடியாது. தெர் இஸ் நோ பவர் ஃபார் தெம். பட் என்ன பவர் இருக்குன்னா, போர்டு வந்து 10% டிவிடெண்ட் தரோன்றாங்க. மெம்பர்ஸ் வந்து இல்லைங்க, இருக்கட்டும் வேணாம், 8% போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். கிளியர்? அப்போ மெம்பர் ஹேஸ் த right to reduce the percentage suggested by the board, but they cannot increase it. Clear? And it's difficulty. But நீங்களே சொல்லுங்க, will you do that? No one will do. சரியா? அதனால தான் தைரியமா கொடுத்துருக்காங்க. மெம்பர் வான்ஸ் உங்களுக்கு வேணும்னா திருப்பி கொடுத்துருங்க. Who will do that? Clear? For example, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கோட் மூவிக்கு டிக்கெட் இருக்கு, ஓகேவா? அதை வந்து வேணான்றவங்க வந்து ஃப்ரீயா கொடுத்துருங்கன்னா, do you think anyone will give? ஜிபிக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? No, right? Similarly, dividend percentage on the, they have the right to reduce the percentage, but who will do? No one will do. Clear? So, in simple word, dividend another. Dividend means payment made by a company to its shareholders out of its distributable profit. Inabutable profit, distributable profit. அப்போ normal profit கிடையாது, distributable profitல தான். சார் அப்போ distributable profit என்ன சார்? Distributable profitனா என்னது? Distributable profitனா எல்லா எக்ஸ்பென்சஸ் டாக்ஸஸ்லாம் போக மீதி இருக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டபிள் ப்ராஃபிட்னு மீனிங். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிக்கு வந்து தே ஆர் ஜென்ரேட்டிங் 1 lakh rupees as a sale, தென் ஆஃப்டர் டெடிங் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் டாக்ஸஸ் என்ன அமௌண்ட் இருக்குதோ அதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டபிள் ப்ராஃபிட். கிளியர்? ஈவன் அந்த ப்ராஃபிட்ல இருந்து யூ வில் பே ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். அந்த ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் போக மீதி இருக்கிறதா என்னது? டிஸ்ட்ரிபியூட்டபிள் ப்ராஃபிட். ஸோ இப்போ 100 rupees வந்து கம்பெனிக்கு ப்ராஃபிட் வந்திருக்குன்னா அதுல இருந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் டிபெஞ்சர் ஹோல்டருக்கு இன்ட்ரெஸ்ட் 20 rupees பே பண்றாங்க. எவ்வளவு இருக்கும்? இப்போ 80 இருக்கும். இதுல இருந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ஒரு 10 ரூபா பே பண்றாங்க. இப்போ எவ்வளவு இருக்கும்? 70 rupees. திஸ் 70 rupees will be called as what? டிஸ்ட்ரிபியூட்டபிள் ப்ராஃபிட். சார் அப்ப அந்த 100 rupeesன்றது ப்ராஃபிட். அதுக்கான டெர்மினாலஜிலாம் இருக்கு, தட் we will discuss in today's class. earnings before interest tax, earnings after tax, equity shares, earnings available to equity shareholders, all those things we will discuss tonight. Clear? இது இருக்கும் clear? Sivanesh, got it? Yes, sir. Yes, sir. Okay. So Secretarial Standard 3, SS3, Secretarial Standard 3 என்ன சொல்லுது? Defines dividend so has to mean a distribution of any sum to members out of profits and wherever permitted out of free reserves available for the purpose. அப்பனா என்னது? ஃப்ரீ ரிசர்வ்ல இருந்து மட்டும் தான் கொடுக்க முடியுமானா ஃப்ரீ ரிசர்வ்ல இருந்து மட்டும் தான் கொடுக்க முடியும். கிளியர்? புரியுதா? அப்போ டிவிடெண்ட் வந்து இட் இம்ப்ளைஸ் 2 things. ஒன்னு வந்து என்னது? பேமெண்ட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஆக்சுவல் ரிலீஸ் ஆஃப் சம் அசெட். ஆக்சுவல் ரிலீஸ் ஆஃப் வாட்? ஆக்சுவல் ரிலீஸ் ஆஃப் சம் அசெட். சார் அது என்ன சார் ஆக்சுவல் ரிலீஸ் ஆஃப் சம் அசெட் அப்படின்னா, டிவிடெண்ட் பே பண்ணா கேஷ் அவுட்ஃப்ளோ நடக்குதா இல்லையா? டிவிடெண்ட் பே பண்ணா கேஷ் அவுட்ஃப்ளோ நடக்குதா இல்லையா? பிகாஸ் யூ ஆர் பேயிங் த்ரூ கேஷ், ரைட்? அண்ட் டிவிடெண்டை கேஷா மட்டும்தான் பே பண்ண முடியும், கைண்டா பே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஷேர் வச்சிருக்கீங்களா, டிவிடெண்டா வந்து கம்பெனியோட கம்ப்யூட்டர் கொடுக்குறேன் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் டிவிடெண்டா கணக்கு எடுத்துக்க முடியாது. ஒன்லி ஹேஸ் டு பே டிவிடெண்ட் ஒன்லி த்ரூ கேஷ். கிளியர்? புரியுதா? தென் ஆக்சுவல் ரிலீஸ் ஆஃப் சம் அசெட் அப்படின்னா தேர் ஷுட் பி ரிலீஸ் ஆஃப் அசெட், ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ். சரியா? ஸோ இப்போ ஒரு கொஸ்டின், போனஸ் ஷேர்ஸ் கேன் வி கன்சிடர் as a dividend? Can we consider bonus shares as a dividend? Obviously no answer. The reason ஏன்? Bonus share is a kind of benefit to the dividend. Bonus share benefit to the shareholder. Bonus is also benefit to the shareholder. Why can't we call it as a dividend? போனஸ் ஷேர் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க, ஷேர்ஸே இன்க்ரீஸ் பண்றாங்க, நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் ஷேர்ஸே இன்க்ரீஸ் பண்றாங்க கம்பெனி.
இன்கேஸ் டிவிடெண்ட்றது வந்து பர்டிகுலர் ஷேருக்கு கொடுக்கக்கூடிய இன்கம், கைண்ட் ஆஃப் இந்த இன்ட்ரெஸ்ட். டெஃபினேஷன்ல எப்படி அதை ஸோ லிங்க் பண்ணுவீங்க? டிவிடெண்ட் இம்ப்ளைஸ் டூ திங்ஸ் இருக்குதுல்ல, அது எப்படி how will you link that? பேமெண்ட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட். how will you link that? போனஸ் வந்து how will you say that போனஸ் வந்து டிவிடெண்ட் கிடையாது, இதுக்காக தான் சார் அது டிவிடெண்ட் கிடையாது அப்படின்னா how will you interpret that by using these two points? மற்றவங்களும் கொஞ்சம் வாய் திறக்கலாம். ரஷீத் அண்ட் மேடம். ரிலீஸ் ஆஃப் சம் அசெட். ரிலீஸ் ஆஃப் சம் அசெட்ல என்னது? வரும் போனஸ். போனஸ் வந்து ரிலீஸ் ஆஃப் சம் அசெட்ல வரும். ரிலீஸ் ஆஃப் சம் அசெட் இருக்குதுன்றீங்களா இல்லைன்றீங்களா? இருக்கு. how? they are going, மறந்துட்டீங்களா அக்கௌண்ட்ஸ் They கிளாஸ்? are. சரி. if you are paying bonus it means what? you are simply, அந்த ஒரு வேர்டை கேட்கணும்னு பாக்குறேன், மறந்துட்டீங்க எல்லாரும். அவுட் ஆஃப் ப்ராஃபிட். என்னது? Bank pocket to short pocket. ஸோ இங்க எங்க சார் ஆக்சுவல் ரிலீஸ் ஆஃப் அசெட் இருக்குது? சிம்பிளி merely you're transferring from plan packet to shut packet. Clear? So merely you're transferring one place to another. புரியுதா? பருத்தி முட்டை குடோன்ல இருந்து இருக்கலாம், அந்த கதை தான் இது. So there is no actual release of some asset. Because of this reason அதை டிவிடெண்டா கன்சிடர் பண்ண முடியாது. ஈவன் தோ டிவிடெண்டோட எலிமெண்ட் அதுல இருந்தாலுமே you cannot consider as a dividend. Clear? ஏன்னா போனஸுமே நீங்க எதுல இருந்தா கொடுப்பீங்க? ரிசர்வ்ல இருந்து தான் கொடுப்பீங்க. டிவிடெண்டா எதுல இருந்தா கொடுக்குறீங்க? ரிசர்வ்ல இருந்தா கொடுக்குறீங்க. பட் இங்க ரியல் அவுட்ஃப்ளோ நடக்குது. போனஸ் கொடுக்கும்போது there is no real outflow, simply you are transferring from one place to another. That is ரிசர்வ்ல இருந்து எடுத்து ஷேர் கேபிட்டல்ல போறீங்க. That's it. புரியுதா? There is no distribution of profits among shareholders and hence capitalization of profit in the form of bonus shares would not be considered as dividend in terms of the act. Clear? இது வரைக்கும் புரிஞ்சுதா? கம்ஃபர்டபுள்? போலாம் அடுத்தது. ஓகே சார். வெரி குட். போலாம். இங்க பாருங்க, இதுதான் பேசிக்கான டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட். உங்க கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்பாங்க. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட்? ஓகேவா? 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது தான். மீனிங் என்னது? இன்ட்ரெஸ்ட்ன்றது நீங்க வாங்கின borrowed கேபிட்டல், தட் இஸ் கடன் வாங்கினதுக்கு பே பண்றது தான் இன்ட்ரெஸ்ட். வேற டிவிடெண்ட்ன்றது எதுக்கு? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் தி ஷேர்ஸ் ஆஃப் எ கம்பெனி. ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு பேரு டிவிடெண்ட். வேற ஒரு கம்பெனி டிபெஞ்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு பேரு இன்ட்ரெஸ்ட். ஸோ நேச்சர் வந்து என்னது? இட் இஸ் அ சார்ஜ் அகைன்ஸ்ட் த ப்ராஃபிட். ஐ திங்க் சார்ஜ் அகைன்ஸ்ட் த ப்ராஃபிட்னா என்ன சொல்ல வராங்கன்னா இந்த டைம்ல புரிஞ்சிருக்கணும். ஏன்னா அக்கௌண்ட்ஸ் கிளாஸ்ல இதெல்லாம் சொல்லியாச்சு. புரியலன்னா கேட்டுருங்க, லாஸ்ட் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். புரியும்ல? ரஷீத் சொல்லாம ஒரு வாட்டி சார்ஜ்னா என்னது, அப்ரோப்ரியேஷன் என்னதுன்றது. என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் சொல்லிடுறேன். இட் இஸ் சார்ஜ் அகைன்ஸ்ட் த ப்ராஃபிட்னா P&L டெபிட் பண்ணுவீங்களா டெபிட் பண்ண மாட்டீங்களான்னு யோசிங்க. அதுக்கு பேர் தான் சார்ஜ். இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்களா, அது P&L டெபிட் பண்ணுவீங்க. வேற டிவிடெண்ட் பே பண்றது P&L டெபிட் பண்ண மாட்டோம். புரியுதா? ஸோ P&L எது எதுலாம் நீங்க டெபிட் பண்றீங்களோ அது எல்லாமே சார்ஜ் அகைன்ஸ்ட் த ப்ராஃபிட்னு அர்த்தம். கிளியர்? ஸோ P&L இருந்து எல்லா சார்ஜஸையும் பண்ணி முடிச்சுட்டு மீதி வர ப்ராஃபிட்டை நீங்க ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்க. அங்கிருந்து யூஆர் பேயிங் த டிவிடெண்ட், மீனிங் யூஆர் அப்ரோப்ரியேட்டிங் யுவர் ப்ராஃபிட். ஸோ அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட். கிளியர்? திஸ் வில் பி த லாஸ்ட் டைம், இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். ஓகேவா? சின்ன சின்ன இதெல்லாம் தான் கேட்பாங்க உங்களோட. ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்கா சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் முடிச்சுட்டு போறீங்க, தீஸ் ஆர் ஆல் த क्वेश्चंस they will ask. What is the difference between appropriation and charge? You won't believe, when I was studying CMA Inter, around ஒரு 120 பேர் கிட்ட இருந்தாங்க அந்த கிளாஸ்ல. That man has asked this question: what is the difference between profit and appropriation? You won't believe, no one was able to answer. படிக்கும் போதே குவாலிட்டியா படிங்க, so that you will not be facing any issues. Then circulation, it is a liability which has to be discharged, but there is no such liability here. So discretion வந்து யார்கிட்ட இருக்கும்? discretion வந்து போர்ட் கிட்ட இருக்கும். Clear? Then calculations வந்து simple. Even if you suffer loss, you have to pay you have to meet the liability. Here in this case, it is an appropriation of profit which is arrived after providing all expenses including interest. சரியா? இங்க கமிட்மெண்ட் இருக்குது, mandatorily have to pay the interest. Here there is no such commitment. Paid to யாருக்கு? யாரு கடன் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. Then dividend யாருக்கு பே பண்ணுவோம்? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஜஸ்ட் ஃபார் யுவர் நாலேஜ் பர்பஸ், உலகத்துல வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ன்ற விஷயமே கிடையாது.
இருக்குது, ரொம்ப அங்கங்க மட்டும்தான் இருக்குது. ஸோ இன் ரியல் லைஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து ரொம்ப ரேர் பாக்குறது. கிளியர்? புரியுதா? Okay. ஓகே. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர், இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர், இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர். ஒய் இட் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர்? பிகாஸ் இட் இஸ் சார்ஜ் ஆன் ப்ராஃபிட். வேர் இஸ் டிவிடெண்ட் இஸ் அன் டிவிடெண்ட் இஸ் நாட் அன் எக்ஸ்பெண்டிச்சர். கிளியர்? அதுக்கப்புறம் இது வந்து மேண்டேட்ரி, இது வந்து மேண்டேட்ரி கிடையாது. ரேட் வந்து ஃபிக்ஸ்டு, இது வந்து ரிமைன் கான்ஸ்டன்ட் இன் கேஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பட் ஃபிளக்சுவேட்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். புரியுதா? ஸோ இப்போ இப்போ நம்மளுக்கு அங்க படிச்சோம்ல, நேற்று படிச்ச மாதிரி தான் இங்கேயும். நேற்று செக்ஷன் 8ல ஒரு செக்ஷன் 8 கம்பெனிக்கு ஒன்று வந்து டிஃப்ரெண்டா ஒன்று படிச்சோம். தட் இஸ் ப்ரொவைடட் படிச்சோம். என்ன படிச்சோம்? செக்ஷன் 8 கம்பெனிக்கு எல்லாம் அதே Provided. தான் Proxy. அப்படின்னு ஒன்று படிச்சோம். Proxy. எஸ், Proxy தானே சார்? ப்ராக்ஸிக்கு ப்ராக்ஸிக்கு தானே சார்? செக்ஷன் 8ல ப்ராக்ஸி வந்து ஒரு மெம்பரா இருக்கணும், கம்பல்சரி மெம்பரா. வெரி குட். எல்லாருக்குமே ஞாபகம் வந்ததா? பல்பு எரிஞ்சுதா எல்லாருக்கும்? செக்ஷன் 8ல ஆல்ரெடி என்ன பார்த்திருந்தோம்? In general, proxy cannot, there is no need that proxy should be a member. But in case of Section 8 company, proxy should be a member. சரியா? அதே மாதிரி தான் இங்கேயும். செக்ஷன் 8 கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்க கூடாது. செக்ஷன் 8 கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்க கூடாது. கிளியர்? செக்ஷன் 8 கம்பெனி என்ன பண்ணக்கூடாது? டிவிடெண்ட் பே பண்ண கூடாது, ஆர் டிவிடெண்ட் பே பண்ண முடியாது. ஸோ செக்ஷன் 8 கம்பெனி ஹேவிங் objectives of charitable organization, they should not give or they cannot issue dividend to its shareholders. பக்கா? அதே மாதிரி நிதி கம்பெனி, அதே மாதிரி என்ன கம்பெனி? நிதி கம்பெனி, a நிதி shall not declare dividend exceeding 25% in a financial year. ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல 25% மேல அவங்களால என்ன பண்ண முடியாது? டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண முடியாது, ஆர் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண கூடாது. கிளியர்? இந்த 25% எதுல அப்ளை பண்ணணும்னு புரியுதுல? ஃபேஸ் வேல்யூல. ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? தென் ப்ரொடியூசர் கம்பெனி, ப்ரொடியூசர் கம்பெனி வந்து they can pay dividend, but only restriction is the dividend is termed as limited return as defined in clause 7. I think producer company என்னன்னு படிக்கலன்னு நினைக்கிறேன். சொல்லி கொடுத்தாங்களா? ப்ரொடியூசர் கம்பெனி or else keep hold. சரியா? ப்ரொடியூசர் கம்பெனி keep this as a hold. And then company limited by guarantee. Company limited by guarantee என்னது? ஷேர் கேபிட்டல் இருந்தா தான் டிவிடெண்டே கொடுப்பீங்க. If there is no share capital, then where is the point of giving dividend? So if the company is limited by guarantee, then there is no need for providing dividend. Clear? Okay. இப்போ இதுக்கப்புறம் now we are going to discuss two terms. என்ன terms? எத்தனை terms? Two terms. ஒன்னு வந்து டிவிடெண்ட், இன்னொன்னு இன்டரிம் டிவிடெண்ட். ஒன்னு வந்து என்னது? ஒன்னு வந்து டிவிடெண்ட், இன்னொன்னு வந்து இன்டரிம் டிவிடெண்ட். கிளியர்? இட்ஸ் லைக் வந்து கோட் மூவியோட ட்ரெய்லர் அந்த மாதிரி. ஸோ இன்டரிம் டிவிடெண்ட் ட்ரெய்லர் மாதிரி. ஃபைனல் டிவிடெண்ட்ன்றது வந்து மூவி ரிலீஸ் மாதிரி. கிளியர்? ஸோ ஃபைனல் டிவிடெண்ட், இன்டரிம் டிவிடெண்ட், இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஃபர்ஸ்ட் மேஜர் டிஃபரன்ஸ், ஃபைனல் டிவிடெண்ட் கேன் பி பெய்டு ஒன்லி ஒன்ஸ். ஃபைனல் டிவிடெண்ட் கேன் பி பெய்டு ஒன்லி ஒன்ஸ். அதுவும் எங்க தான் அதை அப்ரூவ் பண்ணுவாங்க? ஏஜிஎம்ல அப்ரூவ் பண்ணி தே வில் பே. யாரு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, யார் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க? ரஷீத்? Yes, board of directors. யாருக்கு? So who will accept? Members only. Yes. That's it. இது எந்த கேஸ்ல? ஃபைனல் டிவிடெண்ட். இது எந்த கேஸ்ல? ஃபைனல் டிவிடெண்டுக்கு. எங்க இது வந்து வேர் தே வில் ப்ரப்போஸ், வேர் தே வில் அக்செப்ட்? இன் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வில் ப்ரப்போஸ் அண்ட் மெம்பர்ஸ் வில் அக்செப்ட். கிளியர்? டவுட் இருக்கா இது வரைக்கும்? இது எதுக்கு இவ்வளவு நான் பேசுறது வந்து ஃபைனல் டிவிடெண்ட். என்ன டிவிடெண்ட்? ஃபைனல் டிவிடெண்ட். கிளியர்? சிவனேஷ் புரிஞ்சா? ஜிபிகா சொன்னது கேட்டுச்சா இல்ல மீட்டிங் வந்து கட் ஆயிடுச்சா? சார் கட் ஆயிடுச்சு சார். நான் ஒரு 5 minutes கழிச்சு ஜாயின் பண்றேன். 5 minutes முடிஞ்சிடும். வாட் எவர் யூ ஆர் லிசனிங், லிசன் நோ. சரியா? ஃபைனல் டிவிடெண்ட் அப்படின்னா இட் வில் பி ப்ரப்போஸ்ட் பை போர்டு அண்ட் இட் வில் பி அக்செப்டட் பை மெம்பர்ஸ். சரியா? அண்ட் இது எங்க நடக்கும்னா, ஃபைனல் டிவிடெண்ட் வில் பி டிக்ளேர்ட் அட் ஏஜிஎம், ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல தான் they will declare the dividend. கிளியர்? என்ன டிவிடெண்ட்? ஃபைனல் டிவிடெண்ட். என்ன டிவிடெண்ட்? ஃபைனல் டிவிடெண்ட். இது வரைக்கும் புரிஞ்சுதா? கிளியர்? சரி, இன்டரிம் டிவிடெண்ட் என்ன சார் அப்படின்னா, இன்டரிம் டிவிடெண்ட் the word itself explains இன்டரிம் டிவிடெண்ட்னா between two AGM, or else financial yearல எனக்கு எப்ப தோணுதோ அப்ப கொடுக்குறது.
இட் கேன் பி கிவன் எனி டைம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாசம் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் முகேஷ் அம்பானி காலங்காத்தால் தூங்கி எழுந்திருக்கிறாரு. ஜோசியக்கார் வந்து சொல்றாரு, இன்னைக்கு டிவிடெண்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்க கம்பெனியோட வந்து விருட்சம் அடையறதுக்கு வந்து உதவும் அப்படின்ற ஒரு விட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தென் யூ கேன் கிவ் டிவிடெண்ட். ஓகேவா? இதுக்கு வந்து என்ன தேவை கிடையாது, மெம்பரோட அப்ரூவலும் தேவை கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா முகேஷ் அம்பானி என்ன பண்ணுவாரு, அவர் வீட்லயே வந்து ஒரு சூட்டை மாட்டினார்னா பக்கத்துலேயே வந்து என்ன ஆயிடும், போர்ட் மீட்டிங் ரூம் ஆயிடும். ஸோ அங்கே ஹி கேன் டிஸ்கஸ் வித் த போர்ட் அண்ட் தே கேன் டிக்ளேர் டிவிடெண்ட் தென் அண்ட் தேர். கிளியர்? அப்போ எங்கேயே டிசைட் பண்ணி எங்கேயே கொடுத்துடலாம். டோன்ட் சே முகேஷ் அம்பானி வீட்லயே கிடையாது, போர்டே டிசைட் பண்ணி போர்டே தே கேன் பே, தென் அண்ட் தேர் தே கேன் பே. கிளியர்? காட் இட்? புரியுதா? எது இன்டரிம் டிவிடெண்ட்? இவ்வளவு நான் என்ன சொன்னது என்னது, இன்டரிம் டிவிடெண்ட் கேன் பி பெய்டு பை த board of directors themselves. That is, board can decide and board can pay. There is no need for members approval. பக்கா? அப்ப எதுக்கு மட்டும் தான் அப்ரூவல் தேவை? ஃபைனல் டிவிடெண்ட் தான் கொடுக்க முடியும், ஒரு வாட்டி தான் கொடுக்க முடியும். எப்ப பண்ணுவாங்க? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் will propose and who will approve? Members will approve. Clear? பக்கா இது வரைக்கும்? வெரி குட். ஃபைனல் டிவிடெண்ட் இன்டரிம் டிவிடெண்ட் கிளம்ப மாட்டீங்களே, ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு வாட்டி வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தா அது ஃபைனல் டிவிடெண்ட், வருஷத்துக்குள்ள எப்பயாச்சும் கொடுத்தா அது பேர் இன்டரிம் டிவிடெண்ட். இன்டரிம் டிவிடெண்ட் முகேஷ் அம்பானி காலங்காத்தால கண்டுபிடிச்சிக்கிறாரு. அவரோட கனவுலையோ இல்ல வந்து ஜோசியமோ என்ன சொல்றாங்க, டிவிடெண்ட் வந்து பே பண்ணு அப்பதான் வந்து நல்லது அப்படின்றாங்கன்னா தென் யூ கேன் பே டிவிடெண்ட். திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சஃபிஷியன்ட். பக்கா? தென் ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் இங்க இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் அகைன். ஸோ டைம் ஆஃப் டிக்ளரேஷன், இட் இஸ் டிக்ளேர்ட் த எண்ட் ஆஃப் த ஃபைனான்சியல் இயர் ஆஃப்டர் த அமௌண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் ஹஸ் பீன் கம்ப்யூட்டட். It is declared on basis of provincial basis financial statement or estimates. So meaning time of declaration எப்போ they will declare அப்படின்னா ஏஜிஎம்ல அது டிக்ளேர் பண்ணுவாங்க. தட் இஸ் இந்த ஃபைனான்சியல் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே ஏஜிஎம். Now my question is, ரெண்டு question you have to answer. What is the deadline for conducting AGM? Quick. Yes sir. What is the deadline for conducting AGM? AGM conduct பண்றதுக்கு லாஸ்ட் டேட் என்னது? 6 months. 13 September. 6 months. Exactly. 30 September only in case suppose of first time first this is the first time I am starting the business அப்படினா then first time எப்பத்துக்குள்ளார பண்ணனும்? 9 months from the end of financial year. Extension பண்ண முடியுமா? No sir, first time extension பண்ண முடியாது. Very good Rashid, very good Rashid. அப்போ subsequent AGM வந்து extend பண்ண முடியுமா? நடத்த முடியல அப்படினா 3 months வரை extend பண்ணுங்க. Very good, very good, that's it. Clear? Good that everyone is listening properly and ஆரம்பிச்ச 3 நாளைக்கு முன்னாடி சொன்னது கூட are able to recollect it properly. Happy for that. அது வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு எனக்கு. ஸோ அதனால டோன்ட் பேனிக், யூ ஆர் இன் த கரெக்ட் ஃபேஸ் ஒன்லி. சரியா? கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், அது மட்டும் தான். Now we are able to write the correct answer, but we need to meet the expectation of the institute. Clear? So எல்லாருக்கும் we know ourselves that we are good at it, but we have to prove la. Now we have to first வந்து we know that we are correct. Now we have to prove. அந்த process மட்டும் just be very careful. அதுக்கு take your test seriously. சொல்ற process அப்பப்போ அப்படியே ஃபாலோ பண்றீங்க. Clear? If you feel sleepy, படிக்க முடியல அப்படின்னா எந்திரிச்சு நின்று படிங்க. That is the only way. வாயை திறந்துட்டு எந்திரிச்சு நின்று படிங்க. You will never sleep. Clear? இதெல்லாம் நான் பண்ணது சும்மா ஏதோ இது புக்ல படிச்சுட்டு அங்க படிச்சுட்டு இங்க படிச்சுட்டு யூடியூப் வீடியோ கேட்டு சொல்றதெல்லாம் கிடையாது. Really I have applied and their friends also whoever has cleared, they have applied and they got it. Clear? So this is professional public இப்படிதான் படிச்சாகணும். There is no option. Then so frequency of dividend, it can be paid only once. எது? final dividend can be paid only once. But interim dividend வந்து எப்பப்பெல்லாம் முகேஷ் அம்பானி கனவுல வந்து ஜோசியக்காரர் சொல்றாரோ அப்பப்பெல்லாம் they can pay. இல்ல எப்பப்பெல்லாம் வந்து நீதா அம்பானி சொல்றாங்களோ அப்பப்பெல்லாம் they can pay. Meaning whenever they want they can pay. In a financial year how many times, எவ்வளோ டைம்ஸ் அவங்களுக்கு பே பண்ண தோணுதோ அவ்வளோ வாட்டி they can pay. பக்கா? சோர்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஸோ சோர்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்னது? எங்க இருந்து நீங்க டிவிடெண்ட் பே பண்ணலாம், எங்க இருந்து நீங்க டிவிடெண்ட் பே பண்ணலாம். ஸோ எங்க இருந்து பே பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பெய்ட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் earned in the previous year financial year. எது? ஃபைனல் டிவிடெண்ட். ஸோ ஃபைனல் டிவிடெண்ட் எதுல இருந்தா நம்ம பே பண்ணுவோம்? ப்ரீவியஸ் இயர்ல எவ்வளவு சம்பாதிச்சோமோ அதுல இருந்து தான் we will pay. ஐ ஹோப் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? மீட்டிங் இஸ் கோயிங் டு எண்ட் நவ். ஓகேவா?
Meeting is going to end now, and Jeepika, please send the meeting. Let us join there. So quantum of dividend, members cannot declare dividend over and above recommended by the board. Board வந்து 10% சொல்றாங்கன்னா board members 15% சொல்ல முடியாது. Clear? Yes, sir. அதே மாதிரி நீங்க முன்னாடி பே பண்ணதை விட 3 ஃபினான்ஷியல் இயர்ல பே பண்ணதை விடவும் அதிகமா இப்ப பே பண்ண முடியாது. இன்டரிம் டிவிடெண்ட் போன வருஷம் 10%, அதுக்கு முன்னாடி வருஷம் 10%, அதுக்கு முன்னாடி வருஷம் 10%, மூணுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 3 10%. அப்ப இந்த வாட்டி இன்டரிம்